வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மதுவிலக்கு துறை. உண்மையிலேயே இது மதுவிலக்கு துறையா? இல்ல மது வளர்ப்பு துறையா? உண்மையிலேயே இது மதுவிலக்கு துறை தான்னா, ஒவ்வொரு ஆட்சியிலயும் மதுக்கடைகள் குறைஞ்சிருக்கணும். மதுக்கடைகள் மூலமா வர வருமானம் குறைஞ்சிருக்கணும். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, மதுக்கடைகள் எண்ணிக்கையும் வளர்ந்துட்டு இருக்கு. வருமானமும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி மது விலக்குன்னு எனக்கு புரியல. அடுத்ததா அந்த பாட்டிலுக்கு ரூ. 10. இதுக்கு தனியா ஒரு பாட்டு, கம்போசிங் எல்லாம் பண்ணி பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு ரூ. 10 ரூ. 10 பாட்டெல்லாம் பாடிட்டு, இப்ப பாட்டிலுக்கு ரூ. 10 வந்து பாட்டெல்லாம் சரியான முறையில சேகரிக்கிறதுக்காகத்துல சொல்லியிருக்காங்க. அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து மதுபான கடைகள்ல அதுக்குன்னு ஒரு ஸ்டிக்கர ஒட்டி அந்த பாட்டில திருப்பி உங்களுக்கு உண்மையிலேயே அந்த பாட்டில தான் திருப்பி வாங்கணும்னா, அது ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லையே. கிடக்கிற பாட்டில் எடுத்துட்டு வந்து குடுத்தா கூட நீங்க ரூ. 10 குடுத்துட்டு போலாமே. உங்களுக்கு தேவை பாட்டில் தானே. அது எந்த பாட்டிலா இருந்தா என்ன? ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது என் கடையில வாங்குனதுன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாங்களாம். அந்த கடை எண்ணோட ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்புறாங்க. அந்த கடையில குடுத்தா தான் வாங்குவாங்க. பாட்டிலுக்கு 10 எச்சா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். ஆனா இதுல ஒரு சட்ட சிக்கல் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, கோர்ட்டோட ஒரு டைரக்ஷன் இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பாட்டில் குடிக்கிறவங்க அந்த பாட்டில வெளியே போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப நீங்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி அந்த இடத்துல அந்த பாட்டில் கிடக்கும்போது ஒரு யானைக்கான அந்த காயங்களாகலாம், மனிதர்களுக்கு அந்த காயங்களாகலாம், அந்த பாட்டில திருப்பி வாங்கணும். அப்ப அந்த பாட்டில திருப்பி எல்லாரும் கொண்டு வந்து கொடுக்கணும்னா என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு ஒரு ஸ்டிக்கரை நீங்க ஒட்டிக்கோங்க. ஒட்டி அதுல ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. திருப்பி அந்த பாட்டில கொண்டு வந்து கொடுத்தால் அந்த ரூ. 10 திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கணும்னு சொல்லும்போது நம்மளுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிளான் என்னவா இருக்குன்னா, இதுக்கு ஒரு ரூ. 10 ஸ்டிக்கர் ஒரு கான்செப்ட் கொண்டு வரலாம். இதெல்லாம். உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை நாட்டு மக்கள் மேலயும், இந்த விலங்குகள் மேலயும் அக்கறை இருந்ததுன்னா, நீங்க எந்த பாட்டில் குடுத்தாலும் வாங்கி வைக்க வேண்டியது தானங்க. நாட்டுக்கு நல்லது தான். உண்மதான். இல்லன்னு சொல்லல. அதுல எதுக்கு ஒரு ஸ்டிக்கர ஒட்டி, நீங்க இந்த கடையில தான் குடுக்கணும், அந்த கடையில தான் குடுக்கணும் அப்படின்னு எதுல சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப பிரச்சனை பாட்டிலுக்கு ரூ. 10ன்றது கிடையாது. குவார்ட்டருக்கு ரூ. 10வாம். விவசாயிக்கும்போது சொல்றாங்க, குவார்ட்டருக்கு ரூ. 10 வாங்குறாங்க. ஆஃப் வாங்குனா ரூ. 20 கேட்கறாங்க. குவார்ட்டருக்கு ரூ. 10 வாங்கணும் உங்களுக்கு. பாட்டிலுக்கு ரூ. 10 ஸ்டிக்கர் ஒட்டுறதையே இப்ப தான் கண்டுபிடிச்சது. மதுக்கடையெல்லாம் மொத்தமாலாம் மூடிற முடியாதுங்க. மதுக்கடை மூடுனா என்ன நடக்கும்னு தெரியுங்களா? அப்படின்னா நம்ம 4000 கடையும் மூடிடலாமே. கடைகளை மூடுறனால தீர்வான்னு கேட்டா அது தீர்வாயிருமா? எனக்கு தெரியல, நீங்க யாராவது சொல்லுங்க. எல்லா கடையும் மூடிட்டா தீர்வா? என்ன சாராயம் உள்ள வந்துரும், கஞ்சா இன்னும் அதிகமாயிரும், ட்ரக்ஸ் உள்ள வந்துரும். என்ன நடக்கும்? கஞ்சா உள்ள வந்துருங்க. கள்ளச்சாராயம் விப்பாங்க. யாரு? அமைச்சர் சொல்றாரு. அப்போ வந்து உங்க ஆட்சியில இருக்கிற காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அப்படித்தானே? உங்க ஆட்சியில உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழ இருக்கிற காவல்துறை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்கள மீறி வந்து கஞ்சா உள்ள வந்துரும், கள்ளச்சாராயம் காய்ச்சுவாங்க. நீங்க ஆளுங்கட்சியா, எதிர்க்கட்சியான்னே புரியலையேங்க. எதிர்க்கட்சியில இருக்கிறவன் தான் ஏதாவது பேசணுன்றதுக்காக இந்த மாரிலாம் பேசிட்டு போவான். ஆளுங்கட்சியில இருக்கிறீங்க. உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு காவல்துறை. கஞ்சா வந்துரும்னு எப்படி நீங்க பேசுவீங்க?